தமிழ்நாடு அனுப்பின நீட் விலக்கு சட்ட மசோதாவை நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற 9ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு? நேற்று முன்தினம் நீட்டால மாணவியர்கள் பலியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறார். நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா, இருந்துச்சா? இல்ல. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது. இவ்வளவு ஏன்? அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கல. அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தாங்கிகளாக இருந்து இதை அனுமதிச்சாங்க. இதுதான் உண்மை. நான் கேட்கிறது, இப்ப கேட்கிறேன், நீங்க அப்பா ஆதரிச்சிட்டீங்க, அனுமதிச்சிட்டீங்க, அதை விட்டுருவோம். இப்ப நான் கேட்கிறது, கூட்டணியில் இருந்தப்பவும் கூட்டணியில தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விலக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல? ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார், நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார். சொல்ல வச்சோம், நாங்க சொல்ல வச்சோம். இப்ப கேட்கிறாரு பழனிசாமி, நீட் ரகசியத்தை சொல்லுங்க. பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விலக்கு நிறைவேறி இருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒன்னும் பண்ணாம வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறதுதான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா நாங்க இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட அன்று காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சு விட்டு வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணோம். அது மட்டும் இல்ல, திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பக்திருத்த சட்டத்தை எடுத்து வழக்கு தொடர்வோம்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன். நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும். நாங்கள் உழைக்கிறது இந்தியா முழுமைக்கு சமூக நீதி, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, மத நல்லிணக்கம் ஆகிய உயர்ந்த கருத்துக்களை வென்றெடுக்கத்தான். அதனால்தான் நம்முடைய கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் மக்களவையில், மாநிலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இதை பார்த்து இப்ப என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத முதலா உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு. வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்க போகுது.